கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்கிற பிரதான கோரிக்கையை வலியுறுத்தியும், ராமநாதபுரத்தின் மண்வளத்தை பாதுகாக்க ராமநாதபுரம் மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட மீனவ மண்டலமாக தமிழக அரசு உடனே அறிவிக்க வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கையுடன் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் மண்ணுரிமை மீட்பு பொதுக்கூட்டத்தினை ஒருங்கிணைத்து நடத்தி வருகை தந்திருக்கின்ற நாம் அனைவரையும் வரவேற்று, இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு தங்களுடைய அமைப்பான வீரகுல தமிழர் படையை இணைத்திருக்கின்ற அன்பு சகோதரர் கீழை பிரபாகரன் அவர்களே, மாநில தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய தோழர் அண்ணன் கந்தன் அவர்களே, தமிழரசு கட்சியின் சமரன் தோழர் குணசேகரன் அவர்களே, காரைக்கால் மக்கள் முன்னணி தோழர் சிவா அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் திருவாடனை ஒன்றிய செயலாளர் தர்மராஜ் அவர்களே, ஒன்றிய தலைவர் மணி அவர்களே, தோழர் சீனி அவர்களே, பாசநாயகம் அவர்களே, இந்த மகளிரை ஒருங்கிணைத்து இங்கு அமர வைத்து அழகு பார்த்திருக்கிற தங்கை பிரியா அவர்களே, பேராசிரியர் அரேபியா அவர்களே, வசந்தா அவர்களே, மதுரை தமிழன் விஜய் அவர்களே, எல்லாவற்றிற்கும் ஒரு இணைப்பு பாலமாக இணைப்பு சங்கிலியாக இருந்து வடதமிழ்நாட்டில் பிறந்த என்னை தென் தமிழ்நாட்டின் கடற்கரை ஓரம் மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வருகை தந்து இத்தனை உறவுகளை எனக்கு அறிமுகம் செய்து இந்த இணைப்பு விழாவின் இணைப்பு பாலமாக பணியாற்றிய அருமை தம்பி தமிழரசு கட்சியின் தலைவர் கண்ணதாசன் அவர்களே, எனக்கு முன்னால் மிகச் சுருக்கமாக பேசி அமர்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் எங்கள் முன்னணி தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் மதுரை பொறியாளர் வெற்றி குமரன் அவர்களே, அண்ணன் புதுக்கோட்டை தனசேகரன் அவர்களே, நேற்று தினம் இதுபோன்ற ஒரு இணைப்பு விழா பொதுக்கூட்டத்தை மிகச்சிறப்பாக ராமேஸ்வரம் தீவில் நடத்திய அருமை தம்பி ஜெரோன்குமார் அவர்களே, அடுத்த மாதம் நடத்த இருக்கின்ற அருமை தம்பி முருகானந்தம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர்கள் அருமை சகோதரர் அந்தோணி அவர்களே, ராமூர்த்தி அவர்களே, கெவின் அவர்களே, இசாஸ் அவர்களே, செல்வா அவர்களே, கான்சன் அவர்களே, சதீஷ் அவர்களே, செல்டன் அவர்களே, விமல் அவர்களே, என்னோடு வருகின்றிருக்கின்ற அருமை தம்பி நியாஸ் அவர்களே, அருமை தம்பி ஆர்எஸ் மங்கலம் சதீஷ் அவர்களே, வருகின்றிருக்கின்ற சேலம் செல்வம் அவர்களே, பாஸ்கர் அவர்களே, இங்கு